විශේෂම නැගිටලා ආඥා කරනවා. මොනම ප්‍රශ්නයකින් මොනම දුකකින් ආබාධ කියලා අපි දන්නේ නැහැ. නමුත් දෙවියන් වහන්සේ ජීවමානයි. උන්වහන්සේ මේ ස්ථානයේ සිටිනවාද? ඔබ ආපු විදිහට ඔබ යන්න ඕනේ නැහැ. தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். நீங்கள் வந்த வண்ணமாகவே திரும்பி போக தேவையில்லை. දෙවියන් වහන්සේට පුළුවන් අද පුදුම දේ කරන්න. தேவனால் முடியும் இதனால் அற்புதங்களை செய்வது. එක දෙයක් උන්වහන්සේ මෙන් බලාපොරොත්තු වෙනවා. ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். උන්වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරනවා. நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்கள். ඒ විශ්වාසය උන්වහන්සේ කඩන්නේ නැහැ. அந்த விசுவாசத்தை தேவன் உடைக்கணும். ඔබ දන්නේ තමන්ගේ ප්‍රශ්නේ. නමුත් ඔබ යාඥා කරන්න යනවා. எங்களுக்கு தெரியாத உங்களுடைய பிரச்சனை ஆனால் நாங்கள் ඔබ செபிக்கிறோம். උන්වහන්සේ දිහා බලන්න මේ මොහොතේ. இந்த நேரத்தில் நீங்க தேவனை நோக்கி பாருங்க. ඔබ ඇස් වලින් උන්වහන්සේ දකින්න. உங்களுடைய கண்களினால் இயேசுவை ඔබ நோக்கி ප්‍රශ්න උන්වහන්සේට කියන්න පටන් ගන්න. உங்களுடைய பிரச்சனைகள் தேவனிடத்தில் சொல்ல ஆரம்பிங்க. කියන්න ස්වාමීනි මම ආවේ ලොකු බරක් අනුව මෙතන. ஆண்டவரே ලොකු බරක් ඇතුව තමයි මම ආවේ ஆண்டவரே ස්වාමීනි. இந்த இடத்துல நான் வந்தது பெரிய பாரத்தோடு. මට නිදහසක් නැහැ ස්වාමීනි. எனக்கு ஒரு விடுதலை இல்லை. නමුත් අද මට ඕනේ මේ බරෙන් නිදහස ස්වාමීනි. ஆனால் இன்று நான் அந்த பாரத்திலிருந்து விடுதலை ස්වාමීනි ඔබ ජීවමානයි ස්වාමීනි. ஆண்டவரே நீர் ஜீவன் உள்ளவர். ඔබ අපේ මැදේ සිටිනවා. நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். මේ මැදේ සිටිනවා නම් මට මගේ ප්‍රශ්න පිළිතුරු දෙන්න ස්වාමීනි. இந்த மத்தியிலே நீர் இருக்கிறீர். என்னுடைய பிரச்சனைகளுக்கு நீர் விடுதலை கொடு. ස්වාමීනි මම විශ්වාස කරනවා කියන්නේ. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். දැන් ඔබ අත උස්සලා කියන්න ස්වාමීනි. அப்படி நீங்களுடைய கரங்களை මම உயர்த்தி ඔබ විශ්වාස කරනවා. ஆண்டவரே நான் உம்மை අද நம்புகிறேன். මම ආපු විදියට යන්නේ නැහැ. இன்று நான் வந்த வண்ணமாக திரும்பி போக අද மாட்டேன். ආශ්චර්යවත් දේ මම දකින්න යනවා இன்று ස්වාමීනි. நான் අற்புதத்தை காண போகிறேன். ඔබ අලුත් දෙයක් කරන්න යනවා ස්වාමීනි. ஆண்டவரே நீர் அதிசயமான அவன் காரியத்தை தக்கின் செய்ய நேரம் போகிறீர். சுவாமி. புதிய காரியத்தை செய்கிறதை நான் பார்க்க ආද போகிறேன். දෙවියන්නි අපි මේ සියලු දෙනා වෙනුවෙන් යාඥා කරනවා. ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். මේ එක්කෙනෙක්වත් වැරදිමකින් නෙමෙයි ගෙනාවේ. ஆண்டவரே இவர்கள் தற்சமயம் இந்த இடத்துக்கு வரவில்லை. නමුත් ඔබ මේ සෑම තැනැත්ති මෙතන ගෙනලා තියෙනවා ස්වාමීනි. ஆண்டவரே ஒவ்வொரு நபரை இந்த இடத்துக்கு நீர் கொண்டு வந்திருக்கிறீர். සාමියෝගේ සිත්වල කතා කරන්න. ஆண்டவரே அவருடைய இருதயத்துக்குள் நீர் பேசும். ඔවුන්ගේ ජීවිත වෙනස් කරන්න. அவருடைய வாழ்க்கையை நீர் අද மாற்றும். හාස්කමයි දවස ස්වාමීනි. இன்று අற்புதத்தின் நாள். හාස්කමක් ඔවුන්ගේ ජීවිත කරන්න ස්වාමීනි. அற்புதம் இவருடைய வாழ்க்கையில நீ අපි செய்ய. ඉස්තුතිරම කරන මහත් දේ නිසා. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்ய தேவன் போகிற கருணை பெரிய செய்கிறார். காரியம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. ආමෙන් ආමෙන් ආමෙන්. ආමෙන්. හalleluya. වාඩි වෙන්න සේරම. எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். දෙවියන් වහන්සේ ජීවමානයි. தேவன் ஜீவனோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපේ මැදේ සිටිනවා. அவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். හැබැයි උන්වහන්සේ ලොකුම දේ තමයි ஆனால் பெரிய காரியம் என்னவென்றால் උන්වහන්සේ ඔබ සෑම කෙනෙක්ට ප්‍රේම කරනවා. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். මම ක්‍රියාපොතේ 26 වෙනි පරිච්ඡේදයේ அப்போஸ்தலர் 26ஆம் මම அதிகாரத்தில் කතාවක් කියුවා එතන. நான் ஒரு கதை அந்த இடத்துல வாசித்தேன். උන්වහන්සේගේ සභාවට හුඟා පීඩා කරාපු සාවුල් කියලා මිනිහෙක් හිටියා. தேவனுடைய சபைக்கு உபத்திரவம் கொடுத்த சவுலை பற்றி வாசிக்கிறோம். ඔව් මිනිස්සු මරනකොට ඒකට අත දුන්නා. அவன் மனிதர்களை சாகடிப்பதற்கு கரம் கொடுத்தவன். මිනිස්සු හිරේ දැම්මා. மனிதர்களை சிறைச்சாலையிலே போட்டவன். ඒ බොහෝ අපරාධ කරා. அநேக உபத்திரவங்களை செய்தான். නමුත් ඒ පාර ඇවිදින යනකොට ஆனால் அவன் ரோட்டிலே நடந்து கொண்டு ඉරට போகும்போது වැඩිය ලොකු එළියක් යා දෙස බෑවා. சூரியனை விட ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் அவனை යා தொட்டது. බිම වැටුණා. அந்த நேரமே அவன் கீழே விழுந்தான். යා බිම වැටිලා அவன் கீழே விழுந்து යට හඬක් ඇහුණා. அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டது. එතන කිව්වා සාවුල් அந்த இடத்துல சொல்லப்பட்டது சாவுல் ඇයි சாவுல், ඔබ මට පීඩා කරන්නේ? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ඔබට කටු වලට පයින් ගන්න අමාරුයි කටු ඇරෙනවා කියලා කිව්වා. நீ முட்களுக்கு காலால் அடிப்பது அது உனக்கு வலிக்கவில்லையா என்று கேட்டான். සවුලාර කවුද ඔබ ස්වාමිනී? அப்பொழுது சாவுல் கேட்கிறான், நீர் யாரு ஆண்டவரே? මම තමයි ඔබ පීඩා කරන යේසුස් වහන්සේ කියලා කිව්වා. நான் தான் நீ நிந்திக்கிற தேவன் என்று சொன்னான். මම කල්පනා කරා සාවුල් වගේට එක්කෙනෙකුට උන්වහන්සේ ප්‍රේම කරන්න පුළුවන් නම් நான் யோசிக்கிறேன், சவுலை போல ஒரு மனிதனுக்கு சவுலை போல ஒரு மனிதனை தேவன் நேசிக்க முடியும் என்றால் සාවුල් කියන මම තමයි පව්කාරයන්ගේ ලොකුම ලොක්කා කියලා. சவுல் சொல்லுகிறான், பாவிகளே நான் பெரிய பாவி என்று சொல்லுகிறான். දෙවියන් වහන්සේ ඔබටත් ප්‍රේම කරනවා. தேவன் உங்களையும் ඔබ நேசிக்கிறார். බොහෝ වැරදි කරලා ඇති. நீங்கள் අநேக பிழைகளை ඔබ செய்திருக்கலாம். බොහෝ ප්‍රශ්න වලින් ඇවිල්ලා ඇති. நீங்கள் பிரச்சனை மத்தியிலே வந்திருக்கலாம். නමුත් උන්වහන්සේ ඔබට ප්‍රේම කරනවා මේ මොහොතේ. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். සමහරවිට ඔබේ පවුලේ අය ඔබට ප්‍රේම කරන්නේ නැතුව ඇති. சில நேரங்களில் உங்களுடைய குடும்பத்தார் உங்களை நேசிக்காமல் விட்டிருக்கலாம். ඔබේ යාළු මිත්‍රෝ ඔබ අයින් කරලා ඇති. உங்களுடைய சிநேகிதர்கள் உங்களை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේ ඔබ අයින් කරන්නේ නැහැ. ஆனாலும் தேவன் உங்களை ஒதுக்கி தள்ள மாட்டார். ඔබ මරණය දක්වා උන්වහන්සේ ඔබට ප්‍රේම කරන්න යනවා. உங்களுடைய மரண பரியந்தம் தேவன் உங்களை நேசிக்கிறார். ඔබට අවස්ථාවක් දෙන්න යනවා උන්වහන්සේ. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுக்கிறார். සාවුල්ට අවස්ථාවක් දුන්නා
தேவன் கொடுத்தார் என்றால் உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுப்பார். සාවුල් ලොකු පව්කාරයෙක්. சவுல் பெரிய பாவி. ඒත් උන්වහන්සේ ප්‍රේම කරා කියලා තියෙනවා යාට. ஆனால் தேவன் நம்மை நேசித்தான் என்று வாசிக்கிறோம். උන්වහන්සේ අපට ප්‍රේම කරනවාද? தேவன் உங்களை நேசிக்கிறாரா? ඔබ කරලා තියෙන වැඩක් නැහැ. நீங்க செய்திருக்க காரியங்கள் முக்கியம் එක அல்ல. මොහොතකින් උන්වහන්සේට පුළුවන් ඒ සෑම වරදක්ම උන්වහන්සේගේ ලේ වලින් පවිත්‍ර කරලා තමන්ව සුද්ධ කරන්න. ஒரு நிமிஷத்திலே தேவனால் முடியும் அவருடைய இரத்தத்தினால் கழுவி உங்களுடைய பாவங்களை எல்லாம் சுத்தகரித்து உங்களை பரிசுத்தமாக்குவது. හැබැයි තමන් කැමති වෙන්න ඕනේ ඒ දේ කරන්න. ஆனால் அந்த காரியத்தை செய்வதற்கு நீங்கள் விருப்பப்பட வேண்டும். සාවුල් සිත ඇරලා කිව්වා ස්වාමිනී சவுல் மனம் திரும்பி சொன்ன, ஆண்டவரே මට ඕනේ ඔබයි කියලා කිව්වා. நீர் எனக்கு வேண்டும் என்று சொன்னார். යා දැක්කා එලියක් එදා. அவன் கண்டான் ஒரு வெளிச்சம் அவனை நோக்கி வந்தது. කරවල කමේ හිටපු තැනැත්තෙක්. அந்த காலத்திலே இருந்த ஒரு நபர் සූර්යයට වැඩිය ලොකු එලියක් දැක්කා. சூரியனை பார்க்கிலும் ஒரு பெரிய வெளிச்சத்தை அவன் கண்டான். යා දැනගත්තා මේ තමයි සැබෑ දෙවියන් වහන්සේ කියලා. அவன் கண்டுகொண்டான், இதுதான் உண்மையுள்ள தெய்வம். ඒ සැබෑ දෙවියන් වහන්සේගේ එළිය අද තමන්ට දෙන්න උන්වහන්සේ ලෑස්ති. அந்த உண்மையான தேவனுடைய வெளிச்சத்தை இந்த மாலை பொழுதிலே தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். අපි සමහරක් කරලා අපි කරපු දේවල් තුල උඟක් දුක් වෙනවා. நாங்கள் சில நேரங்கள் நாங்கள் செய்த காரியங்களை நினைத்து கவலைப்படுகிறோம். අපි සමහරක් කරලා උඟක් බේරෙන්න යම් කිසි දේවල් කරන්න හදනවා. சில நேரங்களில் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சில காரியங்களை நாங்கள் செய்ய முயற்சிக்கிறோம். මොනවා කරත් ඒ වලින් බේරෙන්න බෑ. எதை செய்தாலும் அதிலே இருந்து தப்பித்துக் கொள்ள නමුත් முடியாது. උන්වහන්සේගේ ලේ වලින් සේදුනාම එක පිටම උන්වහන්සේ ඒ දේවල් මකලා දාන්න යන ஆனால் තමයි. இயேசுவின் இரத்தத்தில் நாங்கள் கழுவப்படும் பொழுது அந்த காரியத்திலிருந்து ஒரு நிமிடத்திலே ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். උන්වහන්සේ ඔබේ ලේ වලින් සෝදලා පයිත කළ අලුත් පුද්ගලෙක් කරන්න පොරොත්තු වෙලා තියෙනවා. இயேசு அவருடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து ஒரு புதிய நபராய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ලෑස්ති දේ ලබා ගන්න. அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ரெடியா இருக்கிறீர்கள். මේ අවුරුදු 25 30 ගත කරපු පරණ ජීවිතය අයින් කරලා අලුත් ජීවිතයකට යන්න ලෑස්තිද ඔබ? 25-30 வருடங்கள் பழைய வாழ்க்கை வாழ்ந்து அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கைக்கு போவதற்கு ඔබ ලෑස්ති නම් උන්වහන්සේ ලෑස්ති තමන්ව ඒ ස්ථානයෙන් වෙනස් කරන්න. நீங்கள் ஆயத்தமாய் இருந்தால் தேவனும் ஆயத்தமாய் இருக்கிறார் அந்த வாழ்க்கையிலிருந்து உங்களை மீட்டு புதிய வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கு. අපේ ජීවිතේ තියෙන අපේ අතේ. எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய கரங்களிலே මගේ இருக்கிறது. පවුලගේ මගේ ළමයිගේ අතේ නෙමෙයි. என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் பிள்ளைகளுடைய கருத்திலே அல்ல. එක එක්කෙනා තීරණයක් ගන්න ඕනේ තමන්ගේ ජීවිතේ වෙනුවෙන්. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுக்கணும் அவரவருடைய வாழ்க்கையை குறித்து. තමන් ගන්න තීරණය තමයි තමන් මැරුණාම ඊට පස්සේ එවැනි ස්ථානෙට තමන්ව අරින්න යන්නේ. நீங்கள் எடுக்கிற முடிவுதான் உங்களுடைய மரணத்துக்கு பிற்பாடு அது உங்களுக்கு பலனளிக்கிறதா இருக்கிறது. උන්වහන්සේ පොරොන්දු වෙලා තියෙන සදාකාලික ජීවනයක් තමන්ට දෙන්න. ஆண்டவர் சொன்னார், நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன். යක්ෂයා පොරොන්දු වෙලා තියෙන අපායක් දෙන්න තමන්ට. பிசாசு நரகத்தை கொடுக்கிற ஆயத்தமா இருக்கிறார். නමුත් උන්වහන්සේගේ සිත තියෙන්නේ තමන්ගේ ජීවිතේ වෙනස් කරන්න. ஆனால் தேவனுக்கு விருப்பம் எங்களுடைய வாழ்க்கை மாற்றி මරණය දක්වා උන්වහන්සේ ඔබට ප්‍රේම කරන්න යනවා. மரண பரியந்தம் தேவன் உங்களை நேசிக்கிறவராய் සමහරවිට இருக்கிறார். අද ඔබ ලෑස්ති නැහැ උන්වහන්සේ පිළිගන්න. சில நேரம் நீங்கள் ஆயத்தமா இருக்க மாட்டீர்கள் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு. ඒක කමක් නැහැ. அது பரவாயில்லை. උන්වහන්සේගේ ප්‍රේම වෙනස් වෙන්නේ. ஆனால் ஆண்டவருடைய அன்பு மாறாதது. උන්වහන්සේගේ ප්‍රේම ඔබ පස්සෙන් එන්න යනවා. அந்த அன்பு உங்கள் பின்னாலே வரும். උන්වහන්සේ ඔබ පස්සෙන් එන්න යනවා. அவர் உங்கள் பின்னாலே வந்து கொண்டிருப்பார். උන්වහන්සේ ලෑස්ති ඔබ බුදුන් ඔබ ඉන්න ස්ථානයේ. அவர் ஆயத்தமா இருக்கிறார் நீங்க இருக்கிற இடத்திலிருந்து உங்களை மீட்டு எடுப்பதற்கு. අපි සමහරක් කරලා බොහෝ ප්‍රශ්න වල මූල දීලා சில තියෙනවා. நேரங்களில் நாங்கள் அநேக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம். අපි ලෙඩ රෝග වලට මූල දීලා තියෙනවා. நாங்கள் வியாதி வருத்தங்களை අපි சந்திக்கிறோம். මුදල් ප්‍රශ්න වල මූල දීලා තියෙනවා. நாங்கள் பண பிரச்சனையில மூழ்கி போய் இருக்கிறோம். අපි සමහරක් කරලා අපේ ජීවිතේ මානසිකව අපි වැටලා තියෙනවා. சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில மாம்ச ரீதியாக விழுந்திருக்கிறோம். සමහරට හැරෙන්න තැනක් නැහැ. சில நேரங்களில் எங்களுக்கு திரும்புவதற்கு வழி කියන්න தெரியவில்லை. කවුරුත් නැහැ. சொல்வதற்கு ஆள் இல்லை. තනි වෙච්ච අවස්ථාවක් වෙන්න පුළුවන්. நாங்கள் தனிமையான வாழ்க்கை வாழுகிறோம். මට පේනවා ක්‍රියා 27 20 වෙනි පරිච්ඡේදය පදේ அப்போஸ்தலர் 27:20 வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். 27 වෙනි පරිච්ඡේදය 20 වෙනි පදේ කියනවා 27 அதிகாரம் 20 வசனத்தை සාවුල්ව வாசிக்கிறோம். අරන් යනවා රෝමෙට එතනට මේ නඩුවහන්න. அந்த சவுலை ரோமர்கள் அரசாங்கத்துக்கு அவர்கள் கூட்டி செல்கிறார்கள். ඒ සබළු ඔක්කොම නැවක දාගෙන සාවුල් යනවා 276 දෙනෙක් එක්ක. 275 பேர்களோடு எல்லா ராணுவ வீரர்களோடும் சவுலை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். ඒක පුදුම කුණාටුවට හවුන අවස්ථාවේ. அப்பொழுது ஒரு சூறாவளிக்கு அவர்கள் அகப்படுகிறார்கள். ඒ කුණාටුවට හවුනාම ඒගොල්ලන්ගේ ධෛර්යයෙන් හැම දෙයක්ම කරා ඒ කුණාටුවෙන් බේරෙන්න. அந்த சூறாவளி அவர்கள் அகப்படும் பொழுது அவர்களுடைய முயற்சியினாலே அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு எல்லா காரியத்தையும் செய்தார்கள். ඒ නැවේ තිබිච්ච බඩු හිටන් එළියට විසික් කරා. அந்த கப்பலில் இருந்த எல்லா ஜாமங்களை எடுத்து வெளியே வீசினார்கள். නමුත් ගැලවෙන්න විදියක්
ஆனால் அதில் இருந்து விடுதலையாக ஒரு மணியும் கிடைக்கவில்லை. මට හිතෙනවා සමහරකට අපි වගේ நான் நினைக்கிறேன் சில நேரம் எங்களைப் போலவே අපි හවුවල දෙන කුණාටුවෙන් අපිට ගැලවෙන්න විදියක් නැහැ நாங்கள் සමහරකට. அகப்பட்டிருக்கிற இந்த சூறாவளி காற்றுக்கிலிருந்து விடுதலை பெற எங்களுக்கு ஒரு வழியும் தெரியாமல் இருக்கு. අපි හැම දෙයක්ම කරලා දෙන බර අඩු කරලා ඒකෙන් නිදහස් වෙන්න නමුත් නිදහසක් නැහැ. நாங்கள் எல்லா காரியத்தையும் செய்து முயற்சிக்கிறோம் இந்த பாரத்திலிருந்து விடுதலை பெற, ஆனாலும் எங்களுக்கு விடுதலை பெற ඒ முடியாது. කුණාටුව ඒ නැව ඒ කුණාටුවට ඕන තැනට අරන් යන්න පටන් ගත්තා. அந்த சூறாவளி அந்த புயலானது அந்த படகை அவ்வளமாகவே கொண்டு போக ஆரம்பித்தது. ඒ කුණාටුවේ එකම දේ ඇවිල්ලා ඒ නැව විනාශ කරන එකයි. அந்த புயலின் ஒரே நோக்கம் என்னவென்றால் அந்த படகை அழித்து போடுவது. තමන් හවුවල කුණාටුවේ තමන්ට පේනවා විනාශය තමන් ඉදිරියට එන්නේ. நீங்கள் அகப்பட்டு இருக்கிற இந்த புயலிலே உங்களுக்கு தெரிகிறது இதிலே அழிவுதான் எங்களுக்கு வரப்போகுது. එතන කියනවා 20 වෙනි පදයේ එතන කියනවා 20ஆம் வசனம் அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. අපි ඉරක් තරුවක්වත් දැක්කේ නැහැ කියලා දවස් 14ක්. நாங்கள் 14 நாட்களாக சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எதையுமே நாங்கள் காணவில்லை. ඒගොල්ලන් බොහෝ ප්‍රශ්න වලට මුහුණ දෙන අවස්ථාවක් මේ. அவர்கள் அநேக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். එළියක්වත් නැහැ දකින්න. எந்த வெளிச்சமும் அவர்களுக்கு தென்படவில்லை. ඒගොල්ලන්ට වමට දකුණට හැරෙන්න විදියක් නැති වෙලාවක්. அவர்களுக்கு இடதுபுறமோ வலதுபுறமோ திரும்ப முடியாத சூழ்நிலை. ඒගොල්ලන්ගේ ජීවිතේ නැත්නම් නැවෙතින හැම දෙයක්ම එළියට විසික් කරා ඒකෙන් නිදහස් වෙන්න. அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அந்த கப்பலில் இருந்த எல்லா சாமான்களையும் வெளியே போட்டார்கள். ජීවත් වීමට තිබුණ හැම බලාපොරොත්තුවක් නැති වෙලා තිබුණා කියලා. வாழ்வதற்கான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. මම කල්පනා කරලා ලෙඩක් ආපුවම நான் யோசிக்கிறேன், ஒரு வியாதி வந்த பொழுது මනුෂ්‍ය මොනවා කිව්වත් மனிதர்கள் எது சொன்னாலும் සමහරක් වෙලාට දොස්තර කියනවා දැන් වැඩි කල් නැහැ දවස් ටිකයි තියෙන ජීවත් වෙන්න சில කියලා. நேரங்களில் வைத்தியர்கள் சொல்வார்கள் இன்னும் அநேக நாட்களிலே சொற்ப நாளிலே நீ போய்விடுவாய் என்று. ඒ දේ හරව ගන්න බෑ සමහරක් වෙලාට. ඒ දේ හරව ගන්න බෑ අපිට. அந்த காரியத்தை எங்களால் திருப்ப முடியவில்லை. මම මතකයි මම එකපාර දොස්තර දෙනෙක් කවට ගියා. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஒரு முறை ஒரு வைத்தியரை சந்திக்க මම போய் ගිහලා ඒ දොස්තරෙක් කතා කරගෙන ඉන්නකොට அந்த வைத்தியரோடு நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ඒ දොස්තර කිව්වා அந்த வைத்தியர் சொன்னார், තව අවුරුදු 3යි තමයි ඔයාට තියෙන්නේ කියලා කිව්වා. இன்னும் 3 வருடம் தான் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது. දාලා ගාක් දේවල් කිව්වා ඊට පස්සේ. அதன் பிறகு அநேக காரியங்களை சொன்னார்கள். මම ආපහු මගේ භාර්යාවට කිව්වා நான் என்னுடைய மனைவிக்கு வந்து சொன்னேன், එයා මට මරණය දන්නවා දුන්නා කිව්වා. அவர் எனக்கு மரண அச்சுறுத்தலை கொடுத்தார் என்று. මේ මරණය දන්නවා සල්ලිවත් දීලා මාරු ගන්න බැරි දන්නුවමක්. இந்த மரண அச்சுறுத்தல் வந்து பணம் கொடுத்தாவது மாற்ற முடியாது. ඒ මනුෂ්‍යයන්ට දන්නුවම அந்த மனுஷன் கொடுக்கிற මේ அச்சுறுத்தல் නවනත් දා මනුෂ්‍ය කරන්න පුළුවන් හැම දෙයක්ම කරා. அந்த படகுக்கும் மனிதனால் செய்ய முடிந்த எல்லா காரியத்தையும் அன்றைய நாள் அவர்கள் செய்தார்கள். නමුත් ජලවීමක් දකින්න නැහැ. ஆனாலும் ஒரு விடுதலை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ජීවිතය බේරෙයිද කියලාවත් පේන්නේ නැහැ. வாழ்க்கை தப்பித்துக் கொள்ள ஒரு சந்தர்ப்பம் உண்டோ என்று அவர்களுக்கு මේ தெரியவில்லை. රෝගයක් අපිට ඇවිල්ලා තියෙන අපි ජීවත් වෙයිද දන්නේත් නැහැ. வியாதி வந்திருக்கிறது, நாங்கள் வாழ்வோமா என்று சந்தேகமா இருக்கிறது. බොහෝ ප්‍රශ්න ඇවිල්ලා තියෙනවා හෙට එළියක් දකින්න දන්නේ නැහැ. அநேக பிரச்சனைகள் வந்திருக்கிறது, நாளைக்கு வெளிச்சத்தை காண்போமா என்று தெரியவில்லை. මෙවැනි අවස්ථාවක ඉන්නකොට இப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருக்கும் වැටිච්ච பொழுது, අවස්ථාවක ඉන්නකොට நாங்கள் விழுந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது පාවුල් නැගිටලා කියනවා பவுல் எழுந்து சொல்லுகிறான், බය නොවන්න. பயப்படாதீர்கள், බය නොවන්න. பயப்பட வேண்டாம். නැව නැති වුණත් එක ජීවිතයක්වත් නැති වෙන්නේ නැහැ. இந்த படகு இல்லாமல் போனாலும் இந்த படகுல இருக்கிற ஒரு உயிராகிலும் சேதமடையாது. මට පේනවා යේසුස් වහන්සේ කියන දේ. எனக்கு விளங்குறது இயேசு சொல்லுகிற காரியம். බොහෝ අවස්ථාවල උන්වහන්සේ කියන බය වෙන්න එපා. அநேக நேரங்களில் தேவன் சொல்லுகிறார், මා பயப்படாதீர்கள், කෙරෙහි විශ්වාස කරන්න. என்னை விசுவாசியுங்கள், ආශ්චර්යමත් දේ දකින්න. நான் அற்புதமான காரியத்தை செய்வேன். අද අපි ආශ්චර්යමත් දේවල් දකින්න නැති ඇයි දන්නවද? இன்று நாங்கள் அற்புதத்தை காணாமல் இருக்கிறோம். ஏன் අපි தெரியும்? බය නිසා. நாங்கள் பயப்படுகிற நாள். බය අපිව ඉස්සර කරන් ගෙනියලා තියෙනවා. பயம் எங்களுக்கு முன்பதாக போய்க்கொண்டிருக்கிறது. නමුත් දෙවියන් වහන්සේ කෙරෙහි තමන්ගේ විශ්වාසය දැම්මොත් කවදාවත් උන්වහන්සේ විශ්වාස කඩ කරන්නේ. ஆனால் தேவன் பேரில் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் தேவன் ஒரு காலமும் அந்த நம்பிக்கை உடைக்க மாட்டார். මොන ලෙඩ රෝගයකටත් මොන ප්‍රශ්නයකටත් බෑ තමන්ගේ ජීවිතේ තමන්ගෙන් හොරා ගන්න. எந்த பிரச்சனைகளுக்கும் எந்த வியாதிக்கும் முடியாது உங்க வாழ்க்கை உங்களிடத்துல இருந்து திருடிக் கொள்வது. මගේ ජීවිතේ අයිති දෙවියන් වහන්සේට. எங்களுடைய வாழ்க்கை சொந்தம் தேவனுக்கு දෙවියන් மாத்திரம். වහන්සේ තමයි ඔබ මැව්වේ. தேவன் தான் உங்களை உண்டாக்கினவர். දෙවියන් වහන්සේ හැම මැවිල්ලටම ප්‍රේම කරනවා. தேவன் அவர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்பை நேசிக்கிறவர். ඔබ ඉඩ දුන්නොත් උන්වහන්සේ පුදුම දේ කරන්න ලෑස්ති ඔබට. நீங்கள் இடம் கொடுத்தால் தேவன் அற்புதம் செய்ய தேவன் ஆயத்தமாய் මේ இருக்கிறார். ප්‍රශ්න තියෙන අපේ තුලයි. பிரச்சனை எங்களுக்குள்ளதான் இருக்கிறது. අපි ආස නැහැ අපේ ජීවිතේ
උන්වහන්සේට දෙන්න. எங்களுக்கு விருப்பமில்லை எங்களுடைய வாழ்க்கையை தேவனிடத்திலே கொடுப்பதற்கு. ඒ නැවේ එදා හිටියනම් කට්ටිය அந்த படகில் அந்த ஜனங்கள் இருந்திருப்பார்கள் என்றால் බය නැතුව උන්වහන්සේ කියන දේ අසන්න නැතුව தேவன் බය නැතුව උන්වහන්සේගේ වචනේ අසන්න නැතුව හිටියනම් பயம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தை கேட்காமல் இருப்பார்கள் என்றால் ඒකම නැති වෙලා යන්න ඇති. அவர்கள் எல்லாமே அழிந்து போயிருப்பார்கள். නමුත් උන්වහන්සේගේ වචනේට කීකරුව කම ඇවිල්ලා அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தபடியா සුවය சுகம். මේ වචනේ ඇවිල්ලා සුවය இந்த வார்த்தையானது சுகம். මේ උන්වහන්සේ ඇවිල්ලා සුවයි මේ උන්වහන්සේ தேவன் வந்து சுகமளிக்கிற தேவன். යේසුස් වහන්සේ ලෑස්තිද මම සුව කරන්න. இயேசு உங்களை சுகப்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். තමන්ගේ දුන්නොත් උන්වහන්සේගේ ආශ්‍රම දේ තමන්ගේ ජීවිතේ මම දකින්න යනවා. நீங்கள் இடம் கொடுத்தால் தேவனுடைய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள். මේ දේ දකින්න හෙට අනිද්දා නෙමෙයි. இந்த காரியத்தை நாளைக்கு நாளான்றைக்கு அல்ல, අද මේ මොහොතේ දකින්න පුළුවන් මේ දේ. இன்றைக்கு இந்த நிமிஷமே நீங்கள் காண முடியும். තමන් විශ්වාස කරොත් நீங்கள் விசுவாசித்தால் උන්වහන්සේගේ වචන තුල தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக බය නැතුව බාඩියක් ගත්තොත් பயம் இல்லாமல் ஒரு அடி எடுத்து நீங்கள் வைப்பீர்கள் என்றால் හැමදාම වෙනස් වෙන්න යනවා. எல்லாமே மாறி ඒ போகும். උන්වහන්සේ මේ ස්ථානයේ දැන් මේ මොහොතේ ඉන්න නිසා. ஏனென்றால் தேவன் இந்த இடத்துல இந்த நிமிஷத்துல இருக்கிறபடியா උන්වහන්සේ අපේ අතරේ ඇවිදිනවා මේ මොහොතේ. அவர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். අපිට තියෙන උන්වහන්සේ අල්ල ගන්නයි. எங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவரை பிடித்துக் கொள்வது. මොහොතේ උන්වහන්සේ ප්‍රාත්ම දෙයක්ම වෙනස් කරන්න. அந்த நிமிஷமே தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். දෙවියන්වහන්සේ කරන්න බැරි දෙයක් නෑ. தேவனால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. උන්වහන්සේ ඔබට ප්‍රේම කරන නිසා. அவர் உங்களை நேசிக்கிறபடியா. අද ඔබ මෙතන දන්නවා ඇයි මෙතන ඇවිල්ලා තින්නේ ඔබ? ඇයි ඔබ දන්නවා මෙතන ඇවිල්ලා තින්නේ ඇයි කියලාද? நீங்கள் ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு தெரியுமா? උන්වහන්සේ ඔබට ප්‍රේම කරන නිසා. தேவன் உங்களை நேசிக்கிறபடியா. උන්වහන්සේ ඔබට ප්‍රේම කරන නිසා තමයි අද මෙතන ඔබ වාඩිලා ඉන්නේ. தேவன் உங்களை நேசிக்கிறபடினா தான் நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து අද இருக்கிறீர்கள். උන්වහන්සේ ලෑස්ති ඔබ වෙනස් කරන්න ඔබ ඉන්න ස්ථානේ. இன்று தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உங்களை மாற்றுவதற்கு. හැබැයි අපි හුඟක් වෙලාට ஆனால் நாங்கள் அநேக நேரங்களிலே වෙනස් වීමට බය වෙනවා. நாங்கள் மாறுவதற்கு பயப்படுகிறோம். අපි වෙනස් වීමට කැමති නැහැ හුඟක් වෙලාට. நாங்கள் மாறுவதற்கு விருப்பம் இல்லை. අපි සමහරකට අපේ ප්‍රශ්නත් එක්ක ජීවත් වෙනවා. අපි වෙනස් වෙන්න ආස නැහැ ප්‍රශ්න. சில நேரங்களில் பிரச்சனைகளோடு கூட நாங்கள் மாறுகிறோம் ஆனால் நாங்கள் மாறுவதற்கு விருப்பம் இல்லை. නමුත් මේ නැවේ එදා පීඩාව එච්චර ලොකුයි. ஆனால் அந்த படகிலே அந்த நாளிலே பிரச்சனை அதிகமாய் இருந்தது. පාවුල් නැගිටලා කිව්වා பவுல் எழுந்து சொன்னான், උන්වහන්සේගේ දේව දූතයා මම සේවය කරන දේව දූතයා මාත් එක්ක රැ හිටගත්තා කියලා. நான் ஆராதிக்கிற தேவனுடைய தேவ தூதன் இரவிலே என்னோடு நின்றான். මට කිව්වා எனக்கு சொன்னான், එක ජීවිතයක්වත් නැති වෙන්නේ නැහැ. ஒரு உயிர் ஆகிலும் சேதப்படுவதில்லை, එක ජීවිතයක්වත් නැති වෙන්නේ නැහැ. ஒரு உயிர் ஆகிலும் இழந்து போக දේවල மாட்டாது. නැති වෙයි. නැව නැති වෙයි. அந்த படகு இல்லாமல் போய்விடும், මොන ජීවිතයක් නැති වෙන්නේ නැහැ කියලා. ஆனால் வாழ்க்கை உயிர் இல்லாமல் போகாது. උන්වහන්සේ නැවට ප්‍රේම කරේ නැහැ. தேவன் அந்த படகை நேசிக்கவில்லை, උන්වහන්සේ ප්‍රේම කරේ ජීවිතවලට. தேவன் நேசித்தது உயிர்களை. අද ඔබේ ජීවිතේ උන්වහන්සේ ප්‍රේම කරනවා. இன்று உங்கள் வாழ்க்கையை தேவன், உங்கள் உயிரை தேவன் நேசிக்கிறார். අද පුදුම ප්‍රේමයක් උන්වහන්සේ ඔබ දෙස තියෙනවා. உங்கள் பேரில் ஆண்டவர் அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறார். උන්වහන්සේ ඔබට ප්‍රේම කරන නිසා அவர் உங்களை நேசிக்கிறபடியா අද දේවල් වෙනස් වෙන්න පුළුවන් ඔබේ ජීවිතේ. உங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் மாற முடியும். එදා ඒ සේරම පාවුල්ට කීකරුවලා ඔවුන්ගේ ජීවිත බේරගත්තා. அன்று நாளிலே பவுலுக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றிக் கொண்டார்கள். හැබැයි තීරණය තියෙන අපේ අතේ. ஆனால் தீர்மானம் எங்கள் கையிலே தான் ඒකට இருக்கிறது. සමහරක් අය ඇති දොස්තරවරු එක එක ඒවා කියලා ඇති. சில நேரங்களில் வைத்தியர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஒவ்வொரு காரியங்களை சொல்லியிருக்கலாம். හැබැයි දොස්තරලා කිව්වොත් ඔබේ මනස වැඩ කරන වෙන විදියකට. ஆனால் வைத்தியர்கள் சொன்னார் உங்களுடைய மனது வேறு விதமாய் செயல்படும். නැත්නම් ඔබේ ප්‍රශ්න යන විදියට ඔබ මනස වැඩ කරන එක විදියට මම මේක වෙයිද නැද්ද නැත්නම් කොහේ ඉවරයිද කියලා දන්නේ නැහැ කියලා තමයි. பிரச்சனை இருக்கிற வண்ணமாய் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனது வேறு விதமா இது நடக்குமா நடக்காதா எங்கே போகிறது என்று நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். දෙවියන් මාත් පුළුවන් මොහොතකින් වෙනස් කරන්න. தேவனால் முடியும் ஒரு நிமிஷத்திலே மாற்றுவதற்கு. ඇයි? ஏன்? උන්වහන්සේ අපට ප්‍රේම කරන නිසා. அவர் எங்களை நேசிக்கிறபடியா. යොහාන් පහේ හිටියා අවුරුදු 38ක් ඇති රෝගයක් ඇති සහෝදරයෙක්. 38 வருடங்களாக வியாதி படுக்கையில் இருந்த ஒரு நபர் யோவான் புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். යා දුර්වල භාවයෙන් හිටපු කෙනෙක්. அவன் பலவீனமாய் இருந்த ஒரு மனிதன். යාට ඇවිදින්නවත් බෑ. அவரால் எழுந்து நடக்க கூட නමුත් முடியவில்லை. යා හිටියා අර ලොකු මේ වතුර තියෙන තැනක. ஒரு குளத்தின் அருகே அவன் உட்கார்ந்து එතන වතුර කැලත්තකට බැස්සොත් උන්සෝ වෙනවා. அந்த குளம் கலங்கும் பொழுது அந்த இடத்துல இறங்கும் பொழுது அந்த நபர்கள் சுகம் அடைவார்கள்.
මේ මිනිස්සයා එතන ඉන්න අවස්ථාවේ උන්වහන්සේ එතනට ආවා. அந்த மனிதன் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இயேசு அந்த இடத்துக்கு வந்தார். අවුරුදු 38ක් සුවය ලැබුණේ නැහැ. 38 வருடங்களாக அந்த குலத்தார்களே சுகமில்லாமல் இருந்தார். දැන් එතන උන්වහන්සේ කියලා අහනවා ඔබ සුව වෙන්න කැමතිද කියලා. அப்பொழுது இயேசு கேட்கிறார் அந்த இடத்துல போயிட்டு நீ சுகம் பெற விரும்புகிறியா? යා කියනවා ස්වාමීනි මම නිතරම වතුරට යන්න හදනකොට මට ඉස්සර වෙලා එක්කෙනෙක් යනවා මට උදව් කරන්න කවුරුත් නැහැ වතුරට මාව දාන්න. அவன் சொல்கிறான் ஆண்டவரே இந்த குளம் கலங்கும் பொழுது நான் ஒவ்வொரு நேரமும் முயற்சிக்கிறேன் அதுக்கு போவதற்கு ஆனா ஒருவரும் எனக்கு உதவி செய்வதில்லை என்று. යාගේ ආසාව තිබුණා සුව වෙන්න. அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது நான் சுகமாக வேண்டும். නමුත් යාට මඟ පෙන්වන්න කවුරුත් හිටියේ ஆனால் නැහැ. அவனை வழி நடத்துவதற்கு ஒருவனும் இருக்கவில்லை. අතක් දෙන්න කවුරුත් නැහැ. கரங்களை கொடுக்க ஒருவரும் இல்லை. දැන් එදේ උන්වහන්සේට කියනවා. அந்த காரியத்தை அவன் இயேசுவிடத்திலே சொல்லுகிறார். උන්වහන්සේට අනුකම්පාව ඇති වුණා. அவர் மனம் இறங்கினார் இயேசு. උන්වහන්සේ කිව්වා ඔබ කැමතිද සුව වෙන්න කියලා. இயேசு கேட்டா நீ சுகமாக விரும்புகிறாயா? උන්වහන්සේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් නැගිටපන් කියලා කිව්වා. இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொன்னார். අද ඒ උන්වහන්සේ මේ ස්ථානයේ සිටිනවා. அன்று அந்த சுகம் கொடுத்த தேவன் இந்த மாலை நேரத்தில் இந்த ඒ இடத்திலே இருக்கிறார். යේසුස් වහන්සේ මේ කාමරේ ඉන්නවා මේ මොහොතේ. இந்த அறைக்குள்ளே இயேசு இருக்கிறார். අද මේ මොහොතේ ඉන්නවා මෙතන මේ ස්ථානේ. இந்த நிமிஷம் இந்த இடத்திலே இருக்கிறார். ඔබ කැමති වුණොත් උන්වහන්සේ ලෑස්ති තමන්ව ඔසවන්න තමන්. நீங்கள் விருப்பப்பட்டால் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். උන්වහන්සේට කරන්න බැරි දෙයක් නැහැ. அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. උන්වහන්සේට පුළුවන් ඕන අන්ධෙක් ගොළුෙක් සුව කරන්න. அவரால் முடியும் எந்த குருடையும் எந்த செவிடனையும் சுகம் கொடுப்பது. අතක් කකුලක් නැතිවට අත් කකුල් දෙන්න පුළුවන් උන්වහන්සේ. கைகள் கால்கள் இல்லாதவர்களுக்கு கூட அவைகளை கொடுக்க தேவன். මේ ශරීරය ඕන කරන ඕන දෙයක් උන්වහන්සේ දෙන්න පුළුවන්. ඇයි? සුවයි මේ අපි මේ මවින්කාර උන්වහන්සේ අපේ මැව්වේ. என்னுடைய சரீரத்திலே தேவையான அவயவங்களை கொடுக்க அவரால் முடியும். ஏனென்றால் அவர்தான் சிருஷ்டிகர்த்தா. උන්වහන්සේ ගැන අඩුව හිතන්න එපා. அவரை குறையாய் மதிப்பிட வேண்டாம். අපි සමහරට අපේ මේ පොඩි මනසෙන් අපි උන්වහන්සේව හිතන්න හදනවා මේ කරන්න එපා කරන්න පුළුවන් කියලා හිතන්න හදනවා. நாங்கள் எங்களுக்கு இருக்கிற இந்த சிறிய மூளையிலே இயேசுவை நாங்கள் யோசிக்கிறோம். ஐயோ இயேசுவுக்கு இதை இப்படி செய்ய முடியுமா என்று நாங்கள் யோசிக்கிறோம். උන්වහන්සේ ඔබ මැව්වා නම් උන්වහන්සේට පුළුවන් ඔබේ සියලු දේ බලා ගන්න. இயேசு உங்களை இந்த பூமியிலே படைத்தார் என்றால் அவரால் முடியும் எல்லாவற்றையும் பார்த்துக் හැබැයි கொள்வார். අපේ ජීවිතේ අපි උන්වහන්සේගේ ලේවලින් සේදලා පව්වලින් සේදලා ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய ரத்தத்தினால் எங்களுடைய பாவத்திலிருந்து கழுவி சுத்திகரிக்கப்பட்டு අපි සුද්ධ වෙන්න ඕනේ. நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். අපි සුද්ධ වුණ නැත්නම් நாங்கள் பரிசுத்தமாக்கப்படவில்லை අපි என்றால் ජරාවන ඉන්න කැමති නම් நாங்கள் அசுத்தத்திலே இருப்போம் என்றால் උන්වහන්සේට මොනවත් කරන්න බෑ. அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. තමන්ගේ තීරණේ உங்களுடைய தீர்மானம் තමන් ඉන්න තැනින් තමන් ඔසවන්න යනවා. நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை உயர்த்த போகிறது. ඔබේ පෞද්ගලික ජීවිතේ ගැන මට වැඩක් නැහැ. நீங்கள் உங்களுடைய கடந்த வாழ்க்கை எங்களுக்கு பிரயோஜனம் அல்ல. උන්වහන්සේ කියනවා ඔබ මා තුළ ආපහු අලුත් වෙවිල්ලක් වෙනවා කියලා. தேவன் சொல்லுகிறார் நீ எனக்குள்ளே வரும் பொழுது புதிய சிருஷ்டியாய் மாறுகிறாய். උන්වහන්සේ කියනවා ඔබ පව් වලට ඔබ කමාව ඉල්ලලා ඔබ පසුතැවි වෙලා ලේවලින් සේදෙනවා අලුත් වෙවිල්ලක්. நீ பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு நீ ஒரு புதிய மனுஷனாய் இருக்கிறாய். ඔබ පරණ මනුෂ්‍යයෙක් වෙන්නේ ඒ පරණ මනුෂ්‍යයා ඉවරයි එතන. நீ பழைய மனுஷனாய் இருக்க மாட்டாய். நீ பழைய மனுஷனை கைவிட்டு අලුත් விட்டாய். උපන්දිනයක් ඔබට. உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வருஷம் උන්වහන්සේ பிறந்திருக்கிறது. කියනවා පරණ දේ පහව යනවා මම අමතක කරලා දානවා කියලා. தேவன் சொல்லுகிறார் பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின நான் அதை மறந்து අපි விடுகிறேன். අලුත් ජීවිතයක් වෙන්න යනවා. நாங்கள் புதிதாய் வாழ போகிறோம். ඊදෙනෙක් කැමතිද පරණ ජීවිතය අයින් කරලා අලුත් ජීවිතයක් ගත කරන්න? எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் பழைய வாழ்க்கை ஒழித்து விட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளே வாழ்வதற்கு? තමන් කැමති වුණොත් උන්වහන්සේ ලෑස්ති තමන්ව ඒ ආශ්චර්යවත් දේ තමන්ගේ ජීවිතේ කරන්න. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அற்புதமான காரியத்தை தேவன் செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். උන්වහන්සේ ලෑස්ති තමන්ව ඔසවන තමන් ඉන්න ස්ථානේ. அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து அவர் உங்களை உயர்த்துவதற்கு. හැබැයි තමන් කැමති වෙන්න ඕනේ. ஆனாலும் நீங்கள் விருப்பப்பட வேண்டும். මොන යක්ෂයෙක්වත් බෑ උන්වහන්සේ ළඟ සිටින්න. எந்த பிசாசுக்கும் தேவன் பக்கத்திலே நெருங்க முடியாது. මොන යක්ෂයෙක්වත් බෑ. எந்த பிசாசுக்கும் முடியாது පාලනය කරන්න. எங்களை ஆளுகை செய்வதற்கு. ඒ දෙවියන් වහන්සේ අපි තුල ඉන්න නිසා. ஏனென்றால் தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியால். මට මතක් වෙන පාසල් ලැම්බර්ට්ගේ අම්මා நான் எனக்கு நினைவு வருகிறது பாஸ்டர் லம்பர்டைய தாயார். අපේ පියා ගියා ලෙඩක් තියෙන ගෑනුවෙක්ට යාඥා කරන්න. என்னுடைய தகப்பனார் ஒரு சகோதரிக்கு செபிப்பதற்காக வியாதிப்பட்ட சகோதரிக்காக செபிக்க போனார். ඒ ගෙදරට යාඥා කරන්න ගියාම යාට තේරුණා මෑගේ ලෙඩට වැඩි
යක්ෂයෙක් මේ ජීවිතය අල්ලගෙන සිටිනවා කියලා. அவர் அந்த இடத்துல ஜெபிக்க போன உடனே என் தகப்பனாருக்கு விளங்கிட்டது வியாதியை விட ஒரு அசுத்தாவி பிடித்திருக்கிறது என்று. මිනිස්සු ඔක්කොම කිව්වා මෙයාට ලෙඩක් තියෙනවා කියලා. மனிதர்கள் எல்லாம் சொன்னாங்க இவருக்கு ஒரு வியாதி இருக்கிறது என்று. අන්තිම පාස්පෝර්ට් නියව අරන් ගියා රත්මලානි තැනකට ගිහිලා යාඥා කරා. கடைசியாக ரத்மனா இருக்கிற ஒரு இடத்துக்கு அவளை கொண்டு சென்று பாஸ்டர் கோல்டன் ஜெபம் பண்ணார். යක්ෂාත්ම 32ක් තිබුණා. 32 அசுத்த ஆவிகள் அவளுக்குள்ளே இருந்தது. ඒ යක්ෂාත්ම 32 එළවලා දාලා அந்த 32 அசுத்த ஆவிகளை துரத்தி விட்டு දෙවියන් වහන්සේගේ නාමයේ ඒ දරුවා තුරට අතුල් කරලා இயேசுவின் நாமத்தை அந்த அவளுக்குள்ளே கொடுத்து ඒ ලේ වලින් පවිත්‍ර කරලා இரத்தத்தினால் சுத்திகரித்து ඊට පස්සේ බලවත් සහෝදරෙක් වුණා. அதன் பிறகு வல்லமுள்ள ஒரு சகோதரன். ඕනස යාඥාවට විතර නෙමෙයි ඒ නිවසේද ඇරියා මෙහෙයන් තියන්නේ. அந்த வீட்டிலே ஜெபம் மாத்திரமே ஆராதனைகளும் நடந்தது. දෙවියන් වහන්සේ කරන්න බැරි දෙයක් නෑ. தேவனால் செய்ய முடியாதது ஒன்றுமே. මම විශ්වාස කරනවා යක්ෂයා ඔබේ ශරීරයට අපම ලෙඩ රෝග තමයි ගේන්නේ යක්ෂයා. දෙවියන් වහන්සේ ලෙඩ රෝග දෙන්නේ නෑ. தேவன் வியாதியை கொடுக்க மாட்டார். பிசாசு தான் வியாதி வருத்தங்களை சரீரத்தில் ඒ கொண்டு ලෙඩ வருவார். රෝගේ නැති කරන්න පුළුවන් දෙවියන් වහන්සේට විතරයි. அந்த வியாதி வருத்தங்களை ஒழிக்க முடியும் தேவனால் மாத்திரம்தான். ඒ යක්ෂ ආත්මය දුරු කරන්න පුළුවන් දෙවියන් වහන්සේට විතරයි. பிசாசை விரட்ட முடியும் இயேசுவின் நாமத்தினால் மாத்திரம்தான். ඒ යක්ෂයා පිටත් වුණ අවස්ථාවේ මොන යකෙක් ආපහු එන්නේ නෑ. அந்த பிசாசு சரீரத்தை விட்டு போன பிறகு திரும்ப எந்த பிசாசு ඔබ சரீரத்துக்குள்ள வராது. පවිත්‍රකමෙන් සුද්ධකමෙන් ඇවිත්තොත් කවදාවත් යක්ෂයෙක් ඔබ ළඟට එන්නේ නෑ. நீங்கள் பரிசுத்தமாய் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வந்தால் பிசாசு திரும்ப உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைய மாட்டார். හැබැයි තීරණය තියෙන තමන් අතේ. ஆனால் தீர்மானம் உடைய கரத்திலே இருக்கிறது. අද දෙවියන් වහන්සේගේ හෙට යක්ෂයෙක් ඇවිදින්න බෑ. இன்று தேவனோடும் நாளை பிசாசோடும் வாழ முடியாது. ඔබ ලෑස්ති වෙන්න ඕන නිතරම ප්‍රශ්නයක් ගින්නක් මොනවද තිබුණත් මම දෙවියන් වහන්සේ සමග ඇවිදින්න යනවා කියලා. நீங்கள் எப்பொழுதும் தீர்மானத்தோடு வாழ வேண்டும். எந்த பிரச்சனை வேதனை வியாதி வந்தாலும் நான் தேவனோடு மாத்திரம் தான் வாழுவேன் என்று அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். මොනම දෙයක් තිබුණත් මම හිටගන්න යනවා ධර්මිෂ්ඨයට කියලා තියෙන්න ඕනේ. எந்த காரியம் நடந்தாலும் நான் நீதியின் பக்கத்திலே நிற்க போகிறேன் என்ற தீர்மானம் உங்களுக்குள்ள ඔබ இருக்க ඒ வேண்டும். තීරණය තියෙනවා නම් උන්වහන්සේ ලෑස්ති තමන් එක්ක ඇවිදින්න. உங்களுக்கு அந்த தீர்மானம் இருக்கும் என்றால் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் உங்களோடு நடப்பதற்கு. ඒකට හැමදාම තමන්ට ආශ්චර්යවත් දවසක් වෙන්න යනවා. அப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அற்புதமான நாளாய் உங்களுக்கு மாறப் போகிறது. හැමදාම තමන් උන්වහන්සේගේ මහිමය දකින්න යනවා. ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனுடைய மகிமையை காண போகிறீர்கள். මම ප්‍රශ්න තියෙන පවුලේ குடும்பங்களிலே அநேக பிரச்சனைகள் உண்டு. පුරුෂයද භාර්යාවද ළමයිද ලොකු மனைவி ප්‍රශ්න. பிள்ளைகள் எல்லாரோடும் අමර කියලා ඉන්න අනේ බලන්න අපිට ප්‍රීතියක් සමාදානයක් නැහැ. ஒரு சிலர் சொல்றாங்க ஐயோ எங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் இல்லை. ප්‍රීතිය සමාදානය ඇවිල්ලා උන්වහන්සේ. சந்தோஷம் சமாதானம் என்பது அது தேவனிடத்தில் இருக்கிறது. අපි සමාදානයේ ප්‍රීතිය ගේන තැනත්තා තියාගත්තොත් කවදාකවත් අපලයක් ඇතින්නේ අපිට ඇති වෙන්නේ නැහැ. சமாதானம் சந்தோஷம் கொடுக்கிற தேவனை நாங்கள் வைத்துக் கொண்டால் எங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது. තාමේ කුමාරයා අපි තියාගන්න ඕන. சமாதானத்தின் பிரபுவை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். එතකොට අපි දකින්න උන්වහන්සේගේ මහිමේ. அப்பொழுது தேவனுடைய மகிமை நாங்கள் காணுவோம். උන්වහන්සේ කරන්න බැරි දෙයක් නැහැ. தேவனால் செய்ய முடியாதது උන්වහන්සේ ஒன்றும் කරන්න බැරි දෙයක් නැහැ. அவரால் செய்ய முடியாதது ඔබ ஒன்றும் කැළඹෙන්න බොන්න තන. நீங்கள் இருக்கிற இடத்திலே கலங்கி අනේ போகிறது. බලන්න මට තියෙන ප්‍රශ්නේ මේකයි. ஐயோ எனக்கு இருக்கிற பிரச்சனையை பாருங்கள். මට තියෙන ලෙඩේ මේකයි. எனக்கு இருக்க வியாதியை பாருங்கள். අද දේවල් වෙනස් වෙන්න පුළුවන්. இன்று அது மாறப்போகிறது. හෙට නෙමෙයි අද. நாளை அல்ல இன்றே ඔබ மாறும். විශ්වාස කරොත් நீங்கள் விசுவாசித்தால் ඔබ උන්වහන්සේගේ මහිමය දකින්න. நீங்கள் தேவனுடைய மகிமை ඔබ காண்பீர்கள். විශ්වාස කරොත් நீங்கள் விசுவாசித்தால் ඔබ සුවයම දකින්න. நீங்கள் சுகத்தை ඔබ அனுபவிப்பீர்கள். විශ්වාස කරොත් நீங்கள் ඔබ விசுவாசித்தால் ප්‍රශ්න පිළිතුර දකින්න. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதில் வரும். ඔබ ලෑස්තිද විශ්වාස කරන උන්වහන්සේ. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் தேவனை விசுவாசிப்பது. ආව විශ්වාස කරන්න මට මොනවත් කරන්න බෑ. என்னை விசுவாசிக்க வேண்டாம் என்னால் ஒன்றும் செய்ய නමුත් முடியாது. උන්වහන්සේ විශ්වාස කරා. ஆனால் தேவனை நம்புங்கள். උන්වහන්සේට පුළුවන් සියලු දේ කරන්න. தேவனால் முடியும் எல்லாவற்றையும் செய்ய. මට මොනවත් කරන්න බෑ. என்னால் எதுவும் செய்ய முடியாது. මම ඇවිල්ලා උන්වහන්සේගේ වචනේ දෙන එක විතරයි. நான் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே பகிர்ந்து கொள்வேன். නමුත් ඒ වචනේ බලවත් වෙන්නේ තමන් විශ්වාස කරපුවා. ஆனால் அந்த வார்த்தை வல்லமையாக கிரியை செய்ய முடியும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான். දාරව අඩියක් ගත්තොත් උන්වහන්සේ දෙසට. அப்பொழுது நீங்கள் ஒரு அடி எடுத்து தேவனை நோக்கி வைக்கும் பொழுது ස්වාමී මම පව්කාරයෙක් මට සමාව දෙන්න. මම හොදන්න බැලයි කියලා උන්වහන්සේ මොහොත ගෑන තමන් පිරිතුරු කරනවා. அப்பொழுது நீங்கள் சொல்ல முடியும் ஆண்டவரே நான் பாவி என்னை சுத்திகரியும் நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவன் ஒரு நொடியிலே உங்களை මේ மாற்றுவார். ජීවිතේ වෙනස් වෙන්න යනවා. உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. ප්‍රීතිය සමාදාන වෙන්න යනවා. சந்தோஷம் சமாதானம் வரும். ඔබට අලුත් දේවල් වෙන්න යනවා. உங்களுக்கு புதிய காரியங்கள் நடக்கும். ඔබ අතේ තියෙන්නේ. ஆனால் அது உங்களுடைய கரங்களிலே ඔබ இருக்கிறது. ලෑස්තිලා. நீங்கள் ஆயத்தமாக උන්වහන්සේ ලෑස්ති තමන්ව වෙනස් කරන්න මේ. தேவன் ஆயத்தமாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை අපි மாற்ற. සේරම ඇස් පියාගමු. நாங்கள் யாமாய் கண்களை மூடிக்கொள்வோம்.
ඔබ කල්පනා කරන දේ උන්වහන්සේ ගැන මේ මොහොත. இந்த நிமிஷமே தேவனை நோக்கி நீங்கள் ඔබේ யோசித்து ජීවිතය பாருங்கள். ගැන පොඩ්ඩක් කල්පනා කරන්න. உங்க வாழ்க்கையை குறித்தும் யோசித்து ඕක பாருங்கள். කලබලෙ තියෙන ජීවිතයක් වෙන්න ඇති. கலங்கின வாழ்க்கை உங்களுக்கு இருக்கலாம். නමුත් ඔබ ලෑස්තිද උන්වහන්සේට වතාවක් දීලා බලන්න මේ ජීවිතය. ஆனால் நீங்கள் ஆயத்தமா ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுப்பதற்கு ඔබ ලෑස්තිද කියන්නේ ස්වාමීනි මම ඔබට වතාවක් දෙන්න නම් මගේ ජීවිතය. நீங்கள் ஆயத்தமா இருந்தால் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஒருமுறை நான் உங்களுக்கு ස්වාමීනි මම கொடுக்கிறேன். ලෑස්ති ඔබ විශ්වාස කරලා මගේ ජීවිතය ඔබට බාර දෙන්න. ස්වාමීනි ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கிறேன், உம்மை நம்பி என்னுடைய வாழ்க்கையுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ඔබ ඇවිල්ලා ඔබේ ලේන් මම සෝදලා පවිත්‍ර කරන්න. ஆண்டவரே நீர் வந்து உம்முடைய இரத்தத்தினால் கழுவி என்னை මම சுத்திகரியும். බොහෝ පව් කරලා තියෙනවා ස්වාමීනි. ஆண்டவரே நான் அநேக பாவங்கள் මම செய்திருக்கிறேன், පසුතැවිලි වෙනවා ස්වාමීනි. நான் மனம் திரும்புகிறேன், මට සමාව වෙන්න ස්වාමීනි. என்னை மன்னியும். ඔබ ලෑස්ති නම් ඒ දේ කරන්න. நீங்கள் ஆயத்தமா இருந்தால் அந்த காரியத்தை ඔබ செய்வதற்கு ඉන්න තැන ඔබ අත උස්සන්න මම ඔබ වෙනුවෙන් යාඥා කරනවා. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள், நான் உங்களுக்காக අත උඩ ஜெபிக்கிறேன். උස්සන්න මම යාඥා කරනවා. கரங்களை මේවා மேலாக உயர்த்துங்கள், உங்களுக்காக ஜெபிக்க මම போகிறேன். යාඥා කරන්නේ ඔබ වෙනුවෙන්. நான் உங்களுக்காக අත ஜெபிக்க போகிறேன். වෙනස් වීමේ දවසද? இன்று மாறுகிற දෙවියන් நாள். මාසයක් කරන්න යනවාද? தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். මාසේ බලය ක්‍රියාත්මක කරන්න යනවාද? அப்படி வல்லமை கிரியை செய்ய ඒ போகிறார். අත උස්සනාය නැගිටින්න අපි යාඥා கரங்களை කරනවා. உயர்த்தினவர்கள் எழும்பி நில்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க අත போகிறோம். උස්සනාය නැගිටින්න අපි கரங்களை உயர்த்தினவர்கள் எழுந்து අපි நில்லுங்க, යාඥා කරනවා තමයි. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். තමන්ගේ අවංක කරන නිසා දෙවියන් මාසේ බලනවා உடைய තමයි. உண்மத்துவத்தை தேவன் பார்க்கிறார். තමන් ඉදිරියට එන්න අපි යාඥා நீங்கள் කරනවා. எல்லாரும் முன்பதாக வாருங்கள். ඉක්මනට එන්න වෙලා නැහැ වැඩි ඉක්මනට එන්න. நேரம் கடந்து போகிறது, நீங்கள் எல்லாரும் முன்பதாக வாருங்கள். හalleluya හalleluya. එන්න ඉදිරියට අපි යාඥා කරන්න යනවා. முன்பதாக வாருங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ඉදිරියට එන්න තමන්. දෙවියන් මාසෙට දෙන්න. தேவனுக்கு நீங்கள் இடம் දෙවියන් கொடுங்கள். මාසෙට දෙන්න. தேவனுக்கு இடம் අපි கொடுங்கள். ඔක්කොම පව් කරා. நாங்கள் எல்லாரும் பாவிகள் தான். මමත් පව් කරා. நானும் பாவி. මමත් උන්වහන්සේට දුන්නා වතාවක් මගේ ජීවිතේට මම වෙනස්. நானும் என்னுடைய வாழ்க்கையை ஒருவரை தேவனுக்கு கொடுத்தேன் மாறுவதற்கு. අපි ජීවිතේ පව් කරන ලෝකයක. நாங்கள் வாழ்வது பாவமான உலகத்தில் හැමතිස්සෙම දේවාලයල අපි අදගෙන යනවා වැරදි දේ කරන්නේ. ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு எங்களுடைய வாழ்க்கை இழுப்பட்டு போகிறது. නමුත් අපි එදක් ගන්නවා අද අපි තීරණයක් අරගෙන අපි හරි දේ කරන්න දෙවියන්ගේ ලේවලින් තේජල පවිත්‍ර වෙනවා නම් දෙවියන් වහන්සේ ආශ්චර්යමත් ජීවිතයක් කරන්න තමයි ජීවිතය. ஆனால் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு தேவனோடு நடக்கிறதுக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம் என்றால் தேவன் எங்களுடைய வாழ்க்கையை அற்புதம் செய்ய வல்லவர். දෙවියන් වහන්සේමත් කරන්න යනවාද? தேவன் ஒரு காரியத்தை செய்ய දේව போகிறார். බලය දින වේදන. அந்த வல்லமை உண்டு. දෙවියන් වහන්සේමත් කරන්න යනවා. தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். හalleluya හalleluya. මට පස්සේ මම මේ ආඥාව කියන්නේ. எனக்கு பின்பதாக இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். කියන ස්වාමීනි ஆண்டவரே, මම බොහෝ වැරදි කරලා තියෙනවා. நான் அநேக பாவங்கள் செய்திருக்கிறேன். සෝරි මම හිතුවේ නෑ මම වැරදි කරනකොට ඒක පාපයක් කියලා. ஆண்டவரே, நான் பிழை செய்யும் பொழுது அது பாவம் என்று நினைக்கவில்லை. නමුත් මගේ අතින් මම අද හැකිනවා. බොහෝ වැරදි වෙලා තියෙනවා. ஆண்டவருடைய கரத்தினால் அநேக பாவங்கள் நடந்திருக்கிறது. මම පසුතැවෙනවා. நான் மனம் திரும்புகிறேன். ස්වාමීනි මම සමාව ඉල්ලනවා ඔබේ. ஆண்டவரே, நான் மன்னிப்பு கேட்கிறேன். ඔබේ නෑයි මම සෝදන්න. உடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், මම පවිත්‍ර කරන්න ස්වාමීනි. என்னை பரிசுத்தப்படுத்தும், මම හොදන්න ඔබේ ලේවලින් ස්වාමීනි. என்னை சுத்திகரியும் உடைய இரத்தத்தினால். සෝරි මා තුළ එන්න ජීවත් වෙන්න. ஆண்டவரே, எனக்குள்ளே வந்து வாரும். අද ඉන්න இன்றைய நாள் தொடங்கி ස්වාමීනි මම ධර්මිෂ්ඨ ජීවිතයක් ගත කරන්න. ஆண்டவரே, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழவும். අයි ස්වාමීනි ඔබ මා තුළ ඉන්න නිසාද? ஏனென்றால் நீர் எனக்குள்ளே மனப்போகிறபடி, ඔබ මගේ ජීවිතේ වටින්නේ නිසා ස්වාමීනි. நீர் என்னுடைய வாழ்க்கையில வரப்போகிறது. මම මගේ ජීවිතවල බාර දෙන්නේ. நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். ස්වාමීනි මම දන්නවා ඔබ තමයි සැබෑ දෙවියන් වහන්සේ. ஆண்டவரே, நான் அறிந்திருக்கிறேன் நீர் உண்மையுள்ள தேவன். ස්වාමීනි ස්තුතියි මගේ කන්නඩ වස්වට. ஆண்டவரே, விண்ணப்பத்தை கேட்பதற்காக நன்றி. ස්තුතියි මා තුළ ආපු නිසා. எனக்குள்ளே வந்ததற்காக நன்றி. මම ඔබ වරන්කවත් උසගෙන ස්වාමීනි ස්තුතියි කරනවා. இப்பொழுது கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். අතිශයම ගීතයක් කියලා නමස්කාර කරන්න වෙනවා. நாங்கள்